அனைவருக்கும் கவிக்கத்தியின் சார்பான வணக்கம். பணம் 10 செய்யும், பதவி 10,000 செய்யும். ஒருத்தன் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு போனாம்னா கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டான். அதே மாதிரிதான் அந்த பதவி ஆசை. பதவிக்காக பெற்ற மகனையே கொன்றுக்கானது, ஏன் கட்டுன மனைவியையே கொன்று அவனுங்களாவே கொண்டுட்டு பரிதாபமாக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. அதே மாதிரிதான் அந்த பதவி ஆசை குறிச்சதுல 1ஆம் நம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி. ஜெயில வச்சு நம்ம சின்னம்மா அவர்களை கொலை பண்ண பார்த்தாங்க. இத வேற யாரும் சொல்லல, சின்னம்மாவே கமுதி மாநாட்டில் வச்சு உடைச்சிட்டாங்க. அதுக்கு பதில் குரலாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் முக்கிய ஒண்ணுத்துக்குமே ஆகாத முனுசாமி தான் உளறிக்கிட்டு இருக்கார் கொஞ்சம். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்து விட்டது, நம்ம போட்ட திட்டம் வெளியில தெரிஞ்சு விட்டது அப்படி என்று புரிந்து கொண்டார். இப்பங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர் ஒரு பெரிய ஆப்பை வைத்துவிட்டார். திமுகவில் போய் சேர்ந்து அடுத்தால சின்னம் தனி கட்சி ஆரம்பிச்சாச்சு. வேட்பாளர்களை விட போறாங்க. 50 இடங்களில் கண்டிப்பாக அதிமுகவின் ஓட்டு சரியும், கன்ஃபார்ம். இது நான் ஏன் சொல்றோம்னா, அன்றைக்கு அதிமுக தோற்கதற்கு காரணம் அமமுக. அந்த அமமுகவுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் யாரு? சின்னம்மாவுடைய ஆதரவு. டிடிவிக்கு யாருமே கிடையாது. டிடிவி மொத்தத்துல அது ஒரு டம்மி பீஸ். சின்னம்மா இல்லை என்றால் டிடிவி இல்லை. ஒரு தாயையே மதிக்காமல் இன்னைக்கு அந்த தாயையே எதிர்க்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமியின் மீது என்ன வன்மங்கள் உள்ளதோ அதே வன்மங்கள் தான் மக்களின் மனதில் இன்றைக்கு மாற்றமே கிடையாது. 2 பேரும் ஒன்றுதான். ஆனா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அம்மா சின்னம் ஏங்க அவங்களுக்கு சுயேட்சை போட்டாங்க ஒரு 50. சின்னம்மா போய் ஓட்டு கேட்டாலே கண்டிப்பாக 50 இடங்களில் ஓட்டு வாங்குவார்கள், ஓட்டை பிரிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டை துண்டு துண்டாக சிதைப்பார்கள். அதே மாதிரி அமமுகவுக்கும் ஓட்டு சுத்தமாக விளைவு. இது கன்ஃபார்ம். இப்போ இந்த பதவியாசை கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி என்ன எண்ணுகிறார்கள்? சின்னம்மாவை ஓரங்கட்ட, அப்படி இல்லைன்னா அவங்களை ஆதரவு குக்கர்ல ஒரு 5 சீட்டோ 3 சீட்டோ அவங்களுக்கு கொடுக்கலாம். சின்னம்மாவை கூப்பிடுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நம்ம டிடிவி கிட்ட சொல்லிவிட்டார். ஆனால் நான் என்ன சொல்றேன், யாரால நீங்க இந்த பதவிக்கு வந்தீங்க? யாரால இந்த பதவியை வாங்க? அந்த பதவி கொடுத்தவங்களுக்கே நீங்கள் கண்டிஷன் போடுறீங்க. இது என்ன நியாயம்? சின்னம்மா பொதுச் செயலாளர் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அன்னைக்கு அதிமுக கூட கூட்டணியாக சேர்ந்திருப்பாங்க. இப்ப நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்கன்னா, இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிடல அப்படின்னா சின்னம்மாவை மீண்டும் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு தயாராகி விட்டார்கள். பட்டியலும் போட்டுட்டாங்க, எல்லாமே ரெடியாகி
900 கோடி ரூபாய் ஏதோ பண மாற்றங்கள் செய்வதில் சிக்கல். இது சின்னம்மா தான் செய்தது. சின்னம்மாவின் மீது வழக்கு போட்டு சின்னம்மாவை மீண்டும் டெல்லியில் உள்ள தீகார் சிறையில் அடைக்க வேண்டும். இதற்கு பிஜேபியும் உடந்தை. பிஜேபியாலதான் இன்னைக்கு அதிமுக கட்டமண்ணா போச்சு. அன்றைக்கே மன்சூர் அலிகான் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மாவுடைய சாவில் பிஜேபி மீது எனக்கு சந்தேகம் உள்ளது. அப்படிதான் இருக்குன்னு எல்லா கதை. இப்போ சின்னம்மாவை ஜெயில தூக்கி போட அதுக்கான வேலைகளை எல்லாம் இன்னைக்கு தயார் பண்றாங்க, மிரட்டுறாங்க. ஜெயிலுக்கு போறியா இல்ல குக்கருக்கு ஓட்டு கேட்க வாரியா? இதுதான் கேட்க. நான் என்ன சொல்றேன்னா, சின்னம்மாவுக்கு கூடுதல் பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா இந்த கொலகார பயிலுவோ என்னமும் செய்வான், எதையும் செய்வதற்கு அஞ்சவே மாட்டான், தயங்கவே மாட்டான். ஏன்னா அவங்ககிட்ட கோடி கோடியா கொள்ளையடிச்சு பணம் கொடுக்கு. அப்போ கண்டிப்பா வி.கே. சசிகலா அம்மையார் தனி கட்சியில வேட்பாளர்களை போட்டியிட வைத்தால் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனா ஓட்டுகள் பிரியும், சின்ன பின்னமா. திமுக கண்டிப்பா ஆட்சியை அமைக்கும் சின்னம்மாவால அப்படின்னு இன்னைக்கு பயந்து போய் அள்ளு விட்டு போயிருக்கு. இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரு நேரடியாக மோத மாட்டேன்றார். டிடிவியை வைத்துதான் காயை நகர்த்துகிறார். இதுக்கு பிஜேபியும் உடந்தை. உண்மை இது. இந்த செய்தி இன்றைக்கு வைரலாக வந்து, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ல, சின்னம்மா அவர்களுக்கு மீண்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு தைரியங்கள. சின்னம்மாவுக்காக இன்றைக்கு தீக்குளிப்பதற்கு எத்தனைய பேர் தயாரா இருக்க. போராட்டங்கள் வெடிக்கும் தமிழ்நாட்டில். சின்னம்மாவுக்கு மட்டும் ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிக பாசத்துடன், அதிக பற்றுதலுடன், அதிக வெறித்தனமாக நிறைய பேர் இன்னைக்கு சின்னம்மாவுக்கு தான் இருக்கு. டிடிவி சின்னம்மா அவர்களை படைக்க அவருக்கு தான் பாதி. அட்ரஸ் போட்டோம். கண்டிப்பா நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்கவே நடக்காது. சின்னம்மாவை நீங்க கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா அம்மாவுடைய உண்மையான ஐக்கான் இன்னைக்கு யாருன்னா சின்னம்மா. யாரும் பச்சை குழந்தை கூட சொல்ல. அம்மாவுக்காக ஜெயிலுக்கு போனது யார்? சின்னம்மா. அம்மாவிற்காக வாழ்க்கையை தியாகம் செய்தது யார்? சின்னம்மா. இன்றைக்கு சின்னம்மா பட்ட வேதனைகள் கொஞ்சம். அவரை இன்னைக்கு சின்னம்மாவை பிஜேபி கழுத்த புதிக்குது. ஏன்னா அன்றைக்கே இந்த மோடியா இந்த லேடியா அப்படி என்று சொன்ன அம்மாவுடைய ஆவிதான் இன்னைக்கு இந்த சின்னம்மா. இந்த அம்மாவுடைய ஆவி கண்டிப்பாக யாரையும் சும்மா விடாது, ஒருத்தனை கூட சும்மா விடாது, அழிச்சே தீரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.